ரெண்டு கோரிக்கைகள் தான். ஒன்று பொது வாக்கெடுப்பு, இன்னொன்று சர்வதேச நாடுகளினுடைய குற்ற விசாரணை. சர்வதேச ஹேகிலே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்திலே சிங்களவன் கூண்டிலேற்றப்பட வேண்டும். அதற்கு யாராவது முன்வர வேண்டும் என்கிற போது நிச்சயமாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரைப் போல உலகத்தில் பல நாடுகளில் மனித உரிமைகளுக்காக போராடுகின்றவர்கள், அவர்கள் இந்த பிரச்சனையையும் ஐநா சபையிலே கொண்டு வர வேண்டும். நான் பிரசல்ஸில் தான் முதலாக சுதந்திர வாக்கெடுப்பு தான் இதற்கு தீர்வு என்று சொன்னோம். ஜெனீவாவிலே அதை போல 3 தீர்ப்பாயங்களிலே திருமுருகன் காந்தி போய் அவர் உரத்த குரலிலே அங்கே இந்த கோரிக்கையை எழுப்பினார். நானும் 3 ஆண்டுகள் ஜெனீவாவுக்கு தொடர்ந்து சென்று வந்தேன். இன்றைக்கு அதை மறைக்க முடியாது. உண்மைகள் புதைகுழியிலிருந்து எப்படி அவருடைய எலும்புக்கூடுகள் வெளியே வந்தனவோ அதை போல அங்கே கொல்லப்பட்டவர்களை பற்றிய அந்த கோர மரணங்கள் அவையெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கப்படும். அந்த தமிழ்நாட்டில் முத்துக்குமார் வழியிலே வந்த இளைஞர்கள் இன்னும் இருக்கிறார்கள். 19 பேர் தீக்குளித்து மடிந்தார்கள். அந்த இளைஞர்களை போன்ற உணர்வு தமிழ் இளைஞர்களுக்கு வர வேண்டும், மாணவர்களுக்கு வர வேண்டும். இது அரசியல் அல்ல, இது நம்முடைய இனத்தை காக்க, நம்முடைய இரத்தத்தின் இரத்தமாக இருக்கின்ற ஈழத் தமிழர்களை காக்க நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை திருமுருகன் காந்தியும் மே 17 இயக்கமும் ஆண்டுதோறும் பலமுறை சிறை சென்று விட்டார். பல வழக்குகள் அவர் மீது போடப்பட்டு விட்டன. உடல்நலமும் கெட்டுப்போனது. ஆயினும் அவரும் அவருடைய சகோதரர்களும் இதை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் என்றைக்கும் பக்கபலமாக இருப்போம். மலர்க தமிழீழம், மலர்க தமிழீழம், மலர்க தமிழீழம். அழியட்டும் சிங்களர் கொட்டம், ஒளியட்டும் சிங்களர் கொட்டம். வாழ்க வாழ்க வாழ்கவே பிரபாகரன் புகழ் வாழ்கவே.